அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஸ்பீட் பிரேக் போட முடியுமா? அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்தே உலகம் முழுவதுமே அவரது நடவடிக்கைகள் குறித்து சர்ச்சையும் விவாதங்களும் எழுந்துகிட்டு வருது. ஒரு அதிபர் பதவியேற்று 3 நாட்களுக்குள்ள இந்த அளவுக்கான சர்ச்சை ஏற்பட்டதே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய மனதில் பட்டதை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வரார் அப்படிங்கிறதா உண்மை. இன்னும் சொல்ல போனா, பெண்கள் உரிமை குறித்த டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தை எதிர்த்து அவர் பதவியேற்ற 20ஆம் தேதிக்கு முன்னதாக கடந்த 18ஆம் தேதியே பெண்கள் பீப்புள்ஸ் மார்க் அப்படிங்கிற பேரணியை நடத்தி ட்ரம்புக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ மெக்சிகோ எல்லையில சட்டவிரோத குடியேற்றங்களை தடுப்பதற்காக அமெரிக்க படைகளை குவித்திருக்கிறார் அப்படின்னு மெக்சிகோ குற்றம் சாட்டியிருக்காங்க. மெக்சிகோ எல்லையில ஊடுருவை தடுக்க தடுப்பு சுவர் எழுப்பப்படும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஹேமன்ல ஹவுதி கிளர்ச்சியாளர்களை தீவிரவாத பட்டியலில் சேர்த்திருக்காங்க. வெளிநாட்டு இறக்குமதிகளுக்கு 10லிருந்து 20 விழுக்காடு வரி விதிக்கப்படும். குறிப்பா சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு 60 விழுக்காடு வரி விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இதனால ரஷ்யாவும் சீனாவும் அவசரமாக கூடி ஆலோசனை நடத்தியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரை 18,000 பேர் நாடு திரும்பக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. சட்டவிரோத குடியிருப்பை இந்தியா எதிர்க்கிறது அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு. ஆனா அமெரிக்காவில் நூற்றாண்டு காலமாக வழங்கப்பட்டு வந்த பிறப்பின் மூலம் குடியுரிமை தரக்கூடிய நடைமுறைக்கும் ட்ரம்ப் வேட்டு வச்சிருக்காரு. அதே போல தேர்தலில் தனக்கு ஆதரவாக இருந்து நிதி உதவியும் செய்த எலான் மஸ்கையும் கடுப்பாக்கியிருக்காரு. அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் கச்சா எண்ணெய் வர்த்தகம், பெட்ரோல், டீசல் வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்கும் முடிவு செஞ்சிருக்காரு. இதனால எலான் மஸ்கினுடைய டெஸ்லா நிறுவனம் தயாரித்து வரக்கூடிய ஈவி கார் பைக்குகளுக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் உலகின் அமெரிக்கா $500 பில்லியன் முதலீடு செய்யும் அப்படின்னும் ட்ரம்ப் அறிவித்தார். அதன்படி ஜப்பான் மற்றும் ஜப்பானுடைய ஸ்டாப் பேங்க் மற்றும் சாட் ஜிபிடியை உருவாக்கிய ஓப்பன் ஏஐ நிறுவனம் இணைந்து இந்த பணிகளை செய்யும். அமெரிக்காவின் ஸ்டேஜ் ஏஐ உருவாக்க இந்த நிதி பயன்படுத்தப்படும் அப்படின்னும் உலகில் நம்பர் 1 ஏஐ நுட்பமாக இது இருக்கும் அப்படின்னும் ட்ரம்ப் அறிவித்தார். இதற்கு எலான் மஸ்க் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி ட்ரம்ப் ஸ்பீட் பிரேக் இல்லாம சகட்டு மேனிக்கு வண்டி ஓட்டுவதை தடுக்க வழி இருக்கிறது. அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தலில் ட்ரம்பின் குடியரசுக் கட்சிக்கு 220 இடங்களும் ஜனநாயக கட்சிக்கு 215 இடங்களும் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில 5 பேர் ட்ரம்பின் முடிவை எதிர்த்தால் அவரது வேகத்திற்கு கடிவாளம் இட முடியும் அப்படிங்கிறாங்க அரசியல் ஆய்வாளர்கள். அதோட அதிகாரம் படைத்த உச்சநீதிமன்றமும் ட்ரம்புக்கு கடிவாளம் இட முடியும். மாகாண அரசுகளும் ட்ரம்பின் அதீதமான முடிவுகளை நிராகரிக்க முடியும். அதனால ட்ரம்ப் கடிவாளம் இல்லாமல் செயல்படுவது ஒரு எல்லைக்கு பின் கட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிறதா யதார்த்த உண்மையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம், கட்டுப்படுத்தப்படுவாரா அல்லது வேறு ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுமா அப்படிங்கிறத.